ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை ஐபிசி விசுவாச திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சபைகளையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் தம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புவாராக. கடந்த சில நாட்களாக தேவனுடைய வார்த்தையை நான் வாசித்த போது லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் 11-12 வசனங்கள் விசேஷித்த முறையிலே என்னோடு கூட பேசினது. அதிலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களிடத்திலே கூறி வாழ்த்துதலை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் 11-12 வசனங்கள். இது மெய்ப்பொருளிடத்தில் தேவதூதர்களால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. வசனம் இப்படியா சொல்லுது: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்கு காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இந்த படிப்பறிவில்லாத பாமரரான மெய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை மேய்த்து இரவிலே ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய தூதன் சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள். இங்கே நான் முக்கியப்படுத்த விரும்புகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இந்த அடையாளம் என்ற வார்த்தையை நான் இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியிலே அழுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எளிமையான ஆனால் மகத்தான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இட்ஸ் a simple but significant sign. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அநேக தேவ தாசர்கள் தேவன் தங்களோடு கூட பேசும்போது அவர்கள் தேவனிடத்தில் அடையாளத்தை கேட்பதுண்டு. குறிப்பாக, ஆண்டவரே, இது நீர்தான் பேசினீரா, நீர்தான் பேசினீர்னு சொன்னால் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று சொன்னார். மோசேயின் இடத்துல தேவன் பேசின போது யாத்திராகமம் 4ஆவது அதிகாரத்தில் அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னால், ஆண்டவரே, நீர் என்னிடத்துல பேசினீர்னு சொன்னால் எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும். உடனே அவர் அந்த கோலை கீழே போடு, அது சர்ப்பமாக மாறுகிறது, இதை போய் பார்வோன் இடத்துல போய் காட்டுன்னு சொன்னார். அடுத்தபடியாக கிதியோன், ஆண்டவரே, நீர் தான் என்கிட்ட பேசுகிறீரா அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும், இந்த சணலில் பனி பெய்திருக்க வேண்டும். தேவன் அதை போல செய்கிறார். இப்படி பழைய ஏற்பாட்டிலே அநேகர் தேவனிடத்தில் அடையாளத்தை கேட்கிறார்கள். இந்த அடையாளங்கள் எல்லாம் தேவன் பேரில் அவர்கள் வைத்திருந்த ஒரு உறுதியான நம்பிக்கையை குறிப்பிடாமல் ஏதோ ஒரு மூலையில் அவர்களுக்கு இருந்த அவிசுவாசத்தை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 7ஆவது அதிகாரத்துக்கு போனோம்னு சொன்னால், அங்கே ஒரு அடையாளத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். ஆகாஷ் ராஜாவின் இடத்துல, இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அங்கு சொல்லப்பட்ட அடையாளம் இங்கே மெய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த அடையாளத்தை நீ இப்பொழுது எப்படி காணப்போகிறாய் என்று சொன்னால், பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பாய், இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், அவருக்கு சத்திரத்தில் இடமில்லாதபடினால அவர் மாட்டு கொட்டையில் இருந்தார். அங்கே முன்னணியில் குழந்தைகள். இதில் என்ன அடையாளம் இருக்குது? இது என்ன அடையாளத்தை நமக்கு இந்த காலை வேளையில் காட்டுகிறது என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், 3 காரியங்களை நான் சுருக்கமாக இந்த பகுதியிலிருந்து சொல்ல போகிறேன். முதலாவது, இயேசு முன்னணியிலே கிடத்தி இருக்கப்பட்ட அந்த அடையாளமானது ஒரு தாழ்மையின் அடையாளம் அல்லது ஏழ்மையின் அடையாளம் என்று சொல்லி வைத்தோம். சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின தேவன், அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் இந்த உலகத்துக்கு ஏழ்மையின் கோலம் எடுத்து வந்தார். தம்மை தாழ்த்தி ஏழையின் கோலம் எடுத்தார் என்பதை முன்னணை நமக்கு வெளிக்காட்டுகிறதா இருக்கிறது. அவர் நினைத்திருந்தார் என்று சொன்னால் ஒரு பெரிய ராஜாவாக வந்திருக்கலாம், மிகப்பெரிய அளவிலே கொண்டாட்டங்களோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் பிறப்பு முன்னணை என்று சொல்லும்போது அவர் தாழ்மையின் ஏழ்மையின் ரூபம் எடுத்து வந்ததை காட்டுகிறது. 2 கொரிந்தியர் 8ஆவது அதிகாரத்தின் 9ஆவது வசனம் சொல்கிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவர் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் தரித்திரரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன உன்னதமான தேவனுடைய அன்பு! முன்னணையை நாம் நோக்கி பார்க்கும் போதெல்லாம், இயேசு பிறந்த இந்த காட்சியை நீங்கள் நோக்கி பார்க்கும் போதெல்லாம்
நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது தாழ்மையின் அடையாளம். உன்னதமான தேவன் தம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்ததனுடைய அடையாளம். இரண்டாவது முன்னணை எதை குறிக்கிறது என்று சொன்னால், யாரும் அவரை நெருங்கி செல்லலாம் என்ற நெருக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. இட்ஸ் a sign of accessibility. It's not just the sign of humility or poverty. It is a sign of accessibility. அவரை யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். இந்த சரித்திரத்தில் அநேக அரசர்கள், பேரரசர்கள் இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தில் தோன்றினார்கள். அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் அது ராஜாவாக பிறக்கவில்லை, அது ஒரு இளவரசனாகவோ ஒரு குழந்தையாகவோ பிறந்தது. ஆனால் இந்த உலகத்தில் பிறக்கும்போது ராஜாவாக பிறந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு அரண்மனையில் பிறந்திருப்பார்னு சொன்னால் மெய்ப்பொருள் அங்கே போய் பார்த்திருக்க முடியாது. ஏழை எளிய மக்கள் அவரை சென்று தரிசித்திருக்க முடியாது. முன்னணை எதை காட்டுகிறது என்று சொன்னால், நீங்களும் அவரை நெருங்கி சேரலாம், ஏழை எளியவர்களும் அவரை நெருங்கி சேரலாம். He is accessible to all என்பதை அது காட்டுகிறதா இருக்கிறது. மூன்றாவதாக முன்னணை எதை காட்டுகிறது என்று சொன்னால், இட்ஸ் a sign of eternity. அது நித்தியத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. அங்கே பிறந்திருந்த அந்த குழந்தை, இயேசு கிறிஸ்து ஆகிய குழந்தை, அது நித்தியத்திற்கு வழியாக இருக்கிறது. அவர் பிற்பாடு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கு, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஸோ அங்கே பிறந்திருந்த அந்த குழந்தையானது, முன்னணியில் கடத்தப்பட்டிருந்த அந்த குழந்தையானது நித்தியத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அடையாளமாக அங்கே இருந்தது. எனவே இங்கே மெய்ப்பொருளுக்கு சொல்லப்பட்ட இந்த வசனம், குழந்தையை துணிகளில் சுற்றி கடத்திற்கு காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னது, இட்ஸ் a sign of humility. அது ஒரு தாழ்மையின் அடையாளம். இட்ஸ் a sign of accessibility. யார் வேண்டுமானாலும் அவரை பார்க்கலாம் என்பதற்கான ஒரு அடையாளம். இட்ஸ் a sign of eternity. அவர் நித்தியத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய குழந்தை அங்கே இருக்கிறது என்பதை நமக்கு காட்டக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடக்கூடிய அதே நேரத்தில் அவருடைய தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் உரித்தாக்கி கொள்வோம். நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சபைகளையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தேவன் தம்முடைய சமாதானம் சந்தோஷத்தினால் நிறைப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களையும் அவருடைய சபைகளையும் அவர்கள் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்பும். இன்றைக்கு பார்த்தது போல உம்முடைய பிறப்பு ஒரு அடையாளமாக இருந்தது, தாழ்மையின் அடையாளமாக, அனைவரும் கிட்டிச் சேர்வதின் அடையாளமாக, நித்தியத்தின் அடையாளமாக இருந்தது. நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அடையாளத்தை மக்களுக்கு பறைசாற்ற, அந்த அடையாளத்தை மற்றவர்களுக்கு காண்பித்து அவர்களை உம்மண்டையில் கொண்டு வர எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you all. Happy Christmas.